ஹாய், இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி செஞ்சேன். ஸோ அதனுடைய ரெசிபி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஈஸியா குயிக்கா செய்யற மாதிரியான ரெசிபி தான் இது. ஸோ ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்காது அண்ட் நல்லாவும் இருக்கும். நல்லா திக்காவும் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வீட்டுல வந்து பன்னீர் செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும் டிசைட் பண்ணும்போது ஃபியூ இன்கிரீடியன்ஸ் வந்து என்கிட்ட இல்ல. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒரு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இதுதான். ஸோ வந்து உடனே ஜெப்டோல வந்து சில திங்ஸ் எல்லாம் தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் காட்டுறேன். எப்பவுமே நான் ஜெப்டோல என்ன வாங்கினாலும் சரி கூட வந்து ஒரு கீரை வாங்கிடுவேன். பிகாஸ் கீரை வந்து 8 rupees 9 rupeesக்குமே வந்து ஜெப்டோல வந்து அவைலபிளா இருக்கும். 11 rupees அந்த ரேஞ்ச்ல. ஸோ அன்னைக்கு டேட்ல எது கம்மியா இருக்கோ அது ஒரு கீரை நான் வாங்கிடுவேன். அதை ஏதாவது பொரியல் ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து செஞ்சு கொடுத்தனா அது ஒரு கீரை சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி ஆயிடும். அதனால ஸோ முள்ளங்கி வந்து 1/2 kg வாங்கியிருந்தேன். இது வந்து என் பொண்ணுக்கு முள்ளங்கி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். அது செய்யறதுக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பட்டர், பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு பட்டர் இல்லை, அதனால வந்து பட்டர் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த கீரை, ஐ திங்க் இது அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுமே வந்து 11 rupees வந்துச்சு. ஸோ அதுவும் வாங்கியிருந்தேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி வந்து நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன். எல்லாரும் அந்த 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 குழம்பு அந்த இது செஞ்சதுக்கு அப்புறம் கிரேவி செஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அதை அழகா போடுவாங்க. ஸோ அதுக்காக கஸ்தூரி மேத்தியும் பட்டரும் வந்து நம்ம குக் பண்றதுக்காக வாங்கினது. மற்ற ரெண்டுமே வந்து வீட்டுக்கான லைக் வேற ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அமுல் பட்டர் தான் அன்சால்டட் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இதுல போட்டுட்டு வானல்ல போட்டுட்டு அதுல வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியனும் டொமேட்டோவும் போட்டுக்க வேண்டியதான். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கணும், அவ்வளவுதான். இது நல்லா வதங்குற கேப்ல வந்து நம்ம வந்து கார்லிக் வச்சு 2 இல்ல 4 பல்லு அளவு பூண்டும் கொஞ்சோட இஞ்சி ரெண்டுத்தையும் அதுல நம்ம சேர்த்துக்க போறோம். இது சேர்த்துட்டு கேஷ்யூஸ் கண்டிப்பா ஆட் பண்ணணும். கேஷ்யூலாம் சும்மா ஒரு 20 rupeesக்காவது வாங்கி நீங்க ஆட் பண்ணுங்க. அந்த கிரேவியோட திக்னஸ், அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்கறதே அந்த கேஷ்யூ தான். பிகாஸ் நம்ம இந்த கோகனட் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ கேஷ்யூ தான் அந்த திக்கான அந்த இது கொடுக்கும். கண்டிப்பா பன்னீர் பட்டர் மசாலா வந்து திக்கா தான் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து அந்த ஒரு உங்களுக்கு அந்த எஃபெக்டே கொடுக்காது. நீங்க அதனால வந்து நான் கேஷ்யூஸ் வீக்ல ஆல்ரெடி இருந்தது. அது ஒரு 7 to 8 pieces நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நிறையவுமே நீங்க சேர்த்துக்கலாம் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா. சோ அதை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஒரு ஒரு 5 to 10 minutes நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா காய வச்சிடணும், ஆற வச்சிடணும். நான் வந்து ஹட்சன்ல இருந்து இந்த பன்னீர் எடுத்திருக்கேன். இது 100 rupees. இது 200 grams ஆஃப் பன்னீர் 135 போட்டிருக்கு. பட் நான் இதுவுமே ஜெப்டோல வாங்கினதுனால எனக்கு வந்து 100 rupees கிடைச்சது. அதை வாங்கிட்டு அழகா ஸ்லைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னோட நைஃப் வந்து அந்த அளவு ஷார்ப்பா இல்லாததுனால அது கொஞ்சம் அப்படியே ஸ்லைஸ் வந்து டிஸ்டார்டடா ஆயிடுச்சு, ப்ராப்பரா ஆகல. இப்ப நான் வந்து இதை ஆற வைக்கிறதுக்காக வேற வெசலுக்கு நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது என்னோட மெத்தட் ஆஃப் டூயிங் இந்த ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. நிறைய பேர் அப்படியே வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி மசாலா போடாம செய்வாங்க. பட் நான் மசாலா போட்டு செய்வேன். நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதே கடாயில கொஞ்சோட பட்டர் போட்டுட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1 teaspoon தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 teaspoon சால்ட்,